உறவு முறைக்கு லெட்ஸ் ஃபிக்ஸ் இட். அதே சங்கு தான், அதே விளம்பர சங்கு தான். இந்த சங்கில் யாரோட உங்களுக்கு சண்டை, யாரோட பிரச்சனை, அவர் பேரை ஒயிட் பேப்பரில் எழுதிக்குங்க. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே 5 விதமான அந்த பொருள் இதில் இருக்கணும். இது 27 மிளகு, 27 ஏலக்காய், 27 கிராம்பு அது இருக்கணும். கொஞ்சம் ஜவ்வாது, கொஞ்சம் பச்சைக்கற்பூரம் அது அதில் இருக்கணும். டேரெக்டாக இருக்கட்டும், நீ துணியில் கட்ட வேண்டாம். அதை போட்டுட்டு இந்த பேப்பரில் வெள்ளை காகிதத்தில் யாரோடலாம் உனக்கு பிரச்சனை அவங்க பேர்லாம் எழுதுங்க. எழுதி இல்லை அப்படியே ரோல் பண்ணி சின்னதாக அதில் போட்டு வச்சுருங்க. பூஜை ரூமில் வைங்க. எப்பவும் போல் அதே பூஜை தான். தூபம், தீபம், தாம்பூலம், அர்ச்சனை பண்ணுங்கள், நெய்வேத்தியம் வைங்க, கற்பூரம் ஏற்றுங்க. முடிஞ்சது உங்களது. வலம்புரி சங்கில் உறவு முறைக்கான பிரார்த்தனையும் பூஜையும் முடிச்சிட்டோம். 7 நாள் கழிச்சு, அது ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் ரொம்ப விசேஷம், எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இதை கடலில் கரைச்சிடக்கூடாது. நான் சொல்கிற சங்கில் மட்டும் என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ கடல் தண்ணி போடவே கூடாது, கடல் தண்ணி விழவே கூடாது, எதிர்மறையாக ஆகிடும். எடுத்து போய் செடிங்களுக்கு கரைச்சிட்டு, தோட்டம் இருந்ததுன்னா தோட்டத்தில் தெளிச்சிடுங்க கரைச்சிட்டு. இல்லையா தோட்டம் இல்லைன்னா நதி, குளம், குட்டை, கிணறு அதில் போட்டுட்டு கை மேல் பலன் எடுக்க. தப்பி தவிர நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா கடலில் மட்டும் போட்டக்கூடாது, எதிர்மறையாக அதனோட பலன் கிடைக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுங்கள், கை மேலே கலை கிடைக்கும். எல்லோரும் உங்களை கொஞ்சுவாங்க, கொண்டாடுவாங்க. குழந்தைங்களை கொஞ்சம் பெரியவங்க கொண்டாடுவாங்க. புரியுதுங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்னதானத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஏழைங்களுக்கு உதவும் போது திருவண்ணாமலை பிரசாதம் சேரும், விபூதி இது குங்குமம் அர்ச்சனை சேரும். தீபத்துக்கு நெய் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு உங்கள் குடும்பமும் உங்கள் வம்சமும் நல்லாயிருக்கும், புண்ணியம் சேரும். அந்த நெய் தீபத்தை யாரெல்லாம் டொனேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் அந்த நெய் தீபத்துலேருந்து வர அந்த மையை பிரசாதமாக அனுப்புகிறோம். இதுக்கு QR கோடு கீழே இருக்குது. நீங்கள் உங்களால் ஆனது ₹1 சரி, ₹2 சரி, உங்கள் வீட்டுக்கு நன்மை சேரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்கள் காணிக்கை அதில் செலுத்தலாம். இப்படி செய்யறதுனால எல்லாருக்கும் நன்மை. ஓம் நம சிவாய.